வணக்கம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாறு அவருக்கு மிகவே அப்படின்ற பாட்டு வேயுறு தோழி பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கிற கோளறு திருப்பதிகம் பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் திருஞான சம்பந்தர். என்ன சந்தர்ப்பத்தில் எழுதினார், எதுக்கு இந்த பாட்டை இன்னைக்கு ஆரம்ப பாடலாக சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாயன்மாருடைய பெயர் குலச்சிறை நாயனார். இந்த பாடல் எழுதுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் இந்த குலச்சிறை நாயனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் இந்த பாட்டு பாடினது. இந்த வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் இந்த பாடலை அடிக்கடி நீங்கள் கேளுங்க. முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் குலச்சிறை நாயனார். சுந்தரர் எழுதிய இந்த திருத்தொண்டை தொகையில் தில்லைவாழ் அந்தனர் அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த குலச்சிறை நாயனாரை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார். பெருநம்பி குலச்சிறைதன். இந்த குலச்சிறை நாயனாருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த பெயர் வைத்தவரும் இவரே. யார்? பெருநம்பி. பெருநம்பியும் ஒட்டக்கூத்தனும் குலச்சிறை நாயனாரை பெருநம்பி என்று சொல்வார்கள். சரி, மதுரையில் அப்போது எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. மதுரையில் மணமேற்குடி அப்படின்றது ஒரு ஊர் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணமேற்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி, அறந்தாங்கிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், இப்போது இருக்கக்கூடிய அறந்தாங்கிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மணமேற்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் நம்ம நாயன்மார். இன்னைக்கு நம்ம பார்க்குற குலச்சிறை நாயன்மார். அங்கே ஜெகதீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் சிவ தொண்டு ஆற்றி நித்தமும் சிவனை நினைத்து கொண்டு இருந்தவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். ஜெகதீஸ்வரர் ஜெகத் ரட்சகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் முதல் பாண்டிய மன்னன் கூன் பாண்டிய மன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மன்னனுடைய அமைச்சரவையில் முதல் அமைச்சராக அல்லது தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் குலச்சிறை நாயனார். இந்த மன்னன் கூன் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாறிய கதை இந்த குலச்சிறை நாயனாரால் உருப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த குலச்சிறை நாயனார் அவரால் இந்த 2 கதை வந்திருக்கு. ஒன்று நம்ம சொன்ன அந்த கோளறு திருப்பதிகம், இன்னொன்று இந்த கதை. சரி, என்ன இது அப்படின்னா, அந்த நெடுமாற பாண்டியனுடைய மனைவியின் பெயர் மங்கையர்க்கரசி. இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாம். இந்த நாயன்மார் நான் சொல்லிட்டேன் முதல்ல உங்களுக்கு, மணமேற்குடின்ற ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். அடிக்கடி இது சிவனடியார்கள் ஊருக்கு வந்துட்டு போவாங்க. குலச்சிறை நாயனார் மக்களின் தலைவராகவும் புரோவலராகவும் இருந்தவர். அவர் சிவனடியார்களுக்கு செய்யும் வழிபாட்டை சிவபெருமானுக்கு செய்யும் வழிபாட்டாக சமமாக கருதி வந்தார். அவர் சிவபெருமானுக்கும் சிவனடியாருக்கும் ஒரு வேறுபாட்டையும் காணவில்லை. அவர்தான் இவர் என்று இருந்தார். அவர் பாண்டிய மன்னரின் முதலமைச்சராக இருந்தார். அதாவது தலைமை அமைச்சர்னு சொல்றாங்களே, அதுதான். எனினும் அவர் தம்மை சிவனடியார்களில் அடித்தொண்டராகவே கருதி வந்தார். தம் ஊரில் அவரே மிக பெருஞ்செல்வராக விளங்கினார். எனினும் செல்வம் அவருக்கு தூசாக இருந்தது. அவருக்கென்று எதுவும் சொந்தமில்லை, யாவும் சிவனடியார்களின் சொத்தாகும். சம்பந்தரும் அவருடைய உயர்ந்த குணநலங்களை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். சரிங்களா? இப்போ இவருடைய கதை என்ன கதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குலச்சிறை நாயனாரின் சிவத்தொண்டு. பாண்டிய நாட்டின் வளம் பெற்ற பல ஊரில் மணல் மேல்குடி. இந்த தளத்தில் அவதரித்தவர் தான் குலச்சிறை நாயனார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்குது. ஜெகதீஸ்வரர் கோயில் உள்ளது. இதெல்லாமே இளமை முதற்கொண்டு இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை வணங்கி பக்தியோடு வளர்ந்தார் அப்படின்ற வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். சிவன் மேல் பக்தி பெருகியது போலவே அவருக்கு சிவனடியார் மீதும் பக்தி பெருகியது. இதுவும் நம்ம சொல்லிட்டோம். அவர்கள் எந்நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை கண்டதும் பணிந்து வணங்குவார். அதே போல் சிவனடியார்கள் தனித்து வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் அவர்களுக்கு மனம் கோணாது திரு அமுது செய்விப்பதை தூண்டாக கொண்டிருந்தார். குலச்சிறை நாயனார் வாழ்ந்து வந்த காலத்தில் தான் நின்ற சீர் நெடுமாறன், அதாவது கூன் பாண்டியன்றவர் தான் நின்ற சீர் நெடுமாறனாக பின்னர் அறிவிக்கப்பட்டார். எப்போன்றது தான் நமக்கு கதை. குலச்சிறை நாயனாரின் புத்தி கூர்மை மற்றும் வேற்றுமை பாரது எல்லோரிடமும் அன்பு கொள்ளும் தன்மை ஆகியவை காரணமாக பாண்டிய மன்னன் தான் தலைமை அமைச்சராக அவனை நிர்ணயம் செய்கிறார்.
மன்னன் நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்த போதும் சமணர்களின் உபதேசங்களில் ஈடுபாடு கொண்டு அவர்களின் சமயத்திற்கு மாறினார். புரியுதுங்களா? சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மன்னன் மாறுறான். அதனால் மக்கள் அனைவரும் அந்த மதத்தை தழுவினார்கள். அப்போ இந்த மங்கையர்க்கரசி அவருடைய மனைவி மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் பாண்டியருடைய மாதேவியராகிய மங்கையர்க்கரசியார் தீவிர சிவபக்தர். மன்னன் சமயம் சார்ந்தவர் இருப்பினும் சைவத்தின் வழி நின்று வளர்ந்தார். தன் கணவன் சமய மாற்றத்தை நினைத்து மனம் வருந்தி மீண்டும் சைவம் தலைக்க ஈசனை நாள்தோறும் வேண்டி வந்தவர் சைவ வழிபாட்டிற்கு இடையூறுகள் இருந்த போதும் நல் அமைச்சருக்கு உண்டான இலக்கணங்களோடு விளங்கிய குலச்சிறை நாயனார் அரசனை மீண்டும் சைவ சமய தழுவச் செய்யும் நாளுக்காக காத்திருந்தார். மீண்டும் மதுரையில் சைவம் தழைத்தது. சமணர்களின் ஆதிக்கத்தை குறைத்து சைவத்தை எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று எண்ணிய குலச்சிறை நாயனார் பாண்டியமாதேவருடன் ஆலோசித்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை சைவ சமய மதம் பரப்ப அழைக்கலாம் என்று முடிவு செய்தார். ஒரு முறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் தங்கியிருப்பதை அறிந்ததும் அவரை மதுரை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்தார். திருஞான சம்பந்தரை போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் மட்டும் இல்லை, யார் இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பரும் ஞான சம்பந்தர் 2 பேருமே அங்கே இருக்கிறாங்க. நலமும் நலனும் வேண்டி மங்கையர்க்கரசி அவர்களுடைய சொற்களுக்கு இணங்கி மன்னனும் சீர்பெற வேண்டும், மன்னனுடைய அந்த நாடும் சீர்பெற வேண்டும் என்று கருதி இவர் என்ன பண்றார், குலச்சிறை நாயனார் அப்பரையும் ஞான சம்பந்தனை பார்க்க வரார். அப்போ ஞான சம்பந்தன் சொல்றார், நான் அப்பர் என்னுடைய தந்தை போன்றவர், என்னுடைய அப்பர், நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்ககிட்ட வரேன், ஆனால் இப்போ வர்றது ஏதோ எனக்கு என்னமோ கரெக்டாக தோணலையே அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, நீங்கள் வந்தாதான் எங்கள் நாட்டில் எல்லாமே நல்லா இருக்கும், சைவமும் கமழும் திருநீரும் மணக்கும் ருத்ராட்சியத்தையும் நாங்கள் அணிய முடியும் என்று சம்பந்தரை வேண்டி கூப்பிடுறார். அப்போ சம்பந்தர் என்ன பண்ணுறார், சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் அப்பரிடம் சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்பர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் யோசிச்சுட்டு, இப்போ இந்த நவகோள்கள் ஒன்றும் சரியில்லையே, நவகிரகங்கள் எதுவும் சரியில்லை, நீங்கள் இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இல்லை நவகோளின் தலைவனே சொக்கேசன் தான் இல்லையா, அந்த சொக்கேசனே நம்மளை அங்கே வர வைக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறார். அதனால் இந்த நவகோளின் தலைவனுக்காக ஒரு கோளறு பதிகத்தை பாடிட்டு அப்பரின் சம்மதத்தோடு குலச்சிறை நாயனாரின் பின்னே இவர் சைவத்தை தழைத்து ஓங்க செய்ய அந்த ஊருக்கு வர. சரி, என்ன பண்றார் அப்படின்றது தான் அடுத்த கதை. சமணர்களின் ஆதிக்கத்தை குறைத்து சைவத்தை எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று எண்ணிய குலச்சிறை நாயனார் பாண்டியமாதேவருடன் ஆலோசித்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை சைவ மதம் பரப்ப அழைக்கலாம் என்று முடிவு செய்தார். நம்ம முதலே சொன்னோம், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் கொள்கையாலும் தனக்கு வந்த வெப்ப நோயிலிருந்து தம்மை காத்த சம்பந்தரின் அருட்கொடையாலும் சைவத்தின் பெருமையை நன்கு உணர்ந்த பாண்டிய மன்னனிடம் நிறைந்திருந்த அஞ்ஞான இருள் அகன்று சிவஞானம் உண்டாயிற்று. மீண்டும் மதுரையில் சைவம் தலைத்து ஓங்கியது. பின் நாட்களில் பாண்டிய மன்னன் பல்வேறு திருப்பணிகளை செய்து மென்மேலும் சைவ சமயத்தை தலைக்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை இப்படி வருது. இந்த சைவத்தை திருப்பி நாட்டியதற்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சிவத்தொண்டுகளை இவர் செய்ததுனால தான், அது மங்கையர்க்கரசி அவர்களுடைய உதவியில செஞ்சதுனாலையும் சைவ நெறி உலகெங்கும் பரவிட செய்தார் இந்த குலச்சிறை நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மணமேற்குடி அப்படின்ற ஊர்ல ஜெகதீஸ்வரர் கோயில் இருக்குன்னு சொன்னேன். இது திருமணத்தடை மற்றும் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. குரு பூஜை ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல குரு பூஜை நடக்குது. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ குலச்சிறை நாயனார் மதுரை பெருநம்பி குலச்சிறை தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த குலச்சிறை நாயனாருடைய இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம நிலைநாட்டணும், ஒரு விஷயத்தை நம்ம உறுதியா நம்மளுடைய ஹிஸ்டரி, நம்மளுடைய பண்பாடு தலைத்து ஓங்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு அது சற்று இறங்கி இதை எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத எந்த வித்தியாசமும் பார்க்காம நம்ம இறங்கி அதை வேலை பார்த்தாக்கா அதில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான கதை, சைவ சமயத்தை மதுரையில் நிலைநிறுத்திய ஒரு பெரிய கதை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி.
சம்பந்தர், அப்பர், குலச்சிறை நாயனார் எல்லாருமே சம்பந்தப்பட்ட கதை. வேறு தோழிமங்கன் விடமொண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அழிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இவருக்கு மிகவே. சரி, இந்த பாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம 64 நாயன்மார்களுடைய கதைகளை நம்ம கேட்க தான் போகிறோம். இதை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இந்த ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் இந்த ஊருக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த 63 நாயன்மார்களுடைய கதைகள் இடம்பெற்ற அந்த ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தாவே ஒரு அழகான சுற்றுலாவாக அமையும். ஸோ யோசிங்க, வேறு எதுக்காவது போகிறப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க. வேறு என்ன சொல்ல? ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.